ஹலோ கைஸ், வெல்கம் டு 5G டாப்பர்ஸ் யூடியூப் சேனல். நீ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அன்யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் இருக்கக்கூடிய மேட்ரிசஸ் அண்ட் டெஃபினிட் கேரக்டர்ஸ் இருக்கக்கூடிய 5 டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா மேட்ரிசஸ், ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபேவரட் வேரியபிள்ஸ், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன். இது 5 லெசன் பற்றி பார்க்க போகிறோம். அதோட இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா டாபிக்ஸும் நான் ஒரு வீடியோவில் வந்து ஒரு டாபிக்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து மேட்ரிக்ஸ்னால் என்னென்ன பார்க்க போகிறோம். மேட்ரிக்ஸில் வந்து ஏகன் வேல்யூஸ், ஏகன் வெக்டர்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. இந்த ஏகன் வேல்யூஸ்னால் என்னென்னு சொல்கிறேன், அப்புறம் ஏகன் வெக்டர்ஸ் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களை ஏகன் வேல்யூஸும் உங்களால் ஏகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 2x2 மேட்ரிக்ஸ் தனியாக இருக்குது, 3x3 மேட்ரிக்ஸ் தனியாக இருக்குது. 2x2 மேட்ரிக்ஸ் வந்து A மைனஸ் லேம்டா I அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இருக்குன்னா லேம்டா கியூப் மைனஸ் C1 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் C2 லேம்டா மைனஸ் C3 ஈக்குவல் 0 இப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவில் போடலாம், இல்லைனா லேம்டா ஸ்கொயர் மைனஸ் C1 லேம்டா ப்ளஸ் C2 ஈக்குவல் 0 இந்த ஃபார்முலா போடலாம், இன்னும் இந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்கன்னா அதில் வந்து எல் மெத்தட் போட்டுட்டு இந்த 0 போட்டு போடுவீங்களே, அந்த மாதிரி போட்டு ஏகன் வேல்யூஸ் கண்டுபிடிப்பீங்க. ஏகன் வெக்டர்ஸ் வந்து அதுக்கு வந்து A மைனஸ் லேம்டா I இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்னு அப்ளை பண்ணிட்டு இந்த லேம்டாவுக்கு பதிலாக இந்த ஏக்கு பதிலாக நீங்கள் கண்டுபிடிக்கிற ஒரு மேட்ரிக்ஸுக்கோட வேல்யூ, இந்த ஒரு லேம்டா வேல்யூவும் கண்டுபிடிப்பீங்களே ஏகன் வேல்யூஸ், அந்த லேம்டாஸ் ஈக்குவல் டு சம்திங் 1, 2, 3 அப்படி வருதுன்னு வச்சுக்கிங்களேன். அதை வச்சு உங்களை கண்டுபிடிக்கிற வேல்யூ வச்சு நீங்கள் வந்து ஏகன் வேல்யூஸ் எடுத்து போய் ஏகன் வெக்டர் சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏகன் வேல்யூஸ் அண்ட் ஏகன் வெக்டர்ஸ், இது வந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அது வந்து நான் உங்களுக்கு வந்து சம் டீச் பண்ண கூட சொல்கிறேன். அதுக்கப்புறம் கேலி சாம்பிட்டே செய்கிறேன். இது ஒன்றும் இல்லைங்க, கொடுக்க போகிற நம்ம மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து 0 0 0 0 0 0 0 0 0 இப்படி வந்து லாஸ்ட்டாக வர ஈக்குவேஷனை வந்து லாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து அதோட ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா, அதோட ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதுதான் கேலி சாம்பிட்டே செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குவாட்ரேட்டிக் ஃபார்ம் பற்றி பார்ப்போம். குவாட்ரேட்டிக் ஃபார்மில் உங்களுக்கு நேச்சர் தெரியும். நேச்சர் என்னென்னு ரியல் ரூட்டு, ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸு, ரியல் அண்ட் அன்ஈக்குவல் ரூட்ஸு, இமேஜரி ரூட்ஸ் அப்படி இருக்கும்ல, அதை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் ரிடக்ஷன் டு கனோனிக்கல் ஃபார்ம் டு ஆர்த்தோகனல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன், அது வந்து உங்களுக்கு அந்த டாபிக்ஸ் வரும்போது சொல்கிறேன். அதுக்கடுத்து நான் பார்க்க போகிறேன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேவரட் வேரியபிள்ஸ். இது வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 12th படிச்சிருப்பீங்க. அதில் வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியல் இருக்கும், அப்புறம் டோட்டல் டெரிவேட்டிவ். இந்த ஒரு டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த டாபிக்ஸ் டீச் பண்ணுறதுக்குள்ள ஒன்று சொல்லுவேன். ஜெகோபியன்ஸ்ன்றது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஜெகோபியன்ஸ் டாபிக் வந்து நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். அதுக்கப்புறம் டைலர் சீரிஸ் இருக்குது. டைலர் சீரிஸ்க்கு அப்புறம் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 2 வேரியபிள்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்ற பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மினிமம், இது வந்து ஆல்ரெடி 12th பார்த்துருப்பீங்க, அதே மாடல் தான் அதுவும் பார்ப்போம். 2 வேரியபிள்ஸ். அப்போ லக்ரான்ஜஸ் மெத்தட், இது வந்து முன்னாடி பார்த்த விட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாகவே இருக்கும், ஓகேங்களா. அதுக்கடுத்து 3rd யூனிட் வந்துக்கிறோம். 3rd யூனிட்டில் வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹையர் ஆர்டர் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. அது வந்து ஒரு மெத்தட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் சைமல்டேனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இது ஒரு டாபிக். இதுக்குள்ளே நிறைய சப் டாபிக்ஸ் வரும், அதுவும் பார்ப்போம். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும், அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். இதை வச்சுன்னா அது வந்து சீரிஸை கனெக்ட் ஆகிருக்கும். சீரிஸை கனெக்ட் ஆகிருக்கும் போது அதில் வந்து R இருக்கும், L இருக்கும், C இருக்கும். Rனா ரெசிஸ்டன்ஸ், Lனா இண்டக்டன்ஸ், Cனா கெப்பாசிட்டன்ஸ், இது 3மே இருக்கும். இதை வச்சு ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு ஃபஸ்ட் ஆர்டர் வந்து நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதை வச்சு செகண்ட் ஆர்டர்ஸ் வரும், அந்த செகண்ட் ஆர்டர்ஸும் நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நேச்சுரல் ஆஃப் க்ரோத் அண்ட் டிகே. நேச்சுரல் ஆஃப் க்ரோத்லாம் இன்க்ரீஸ் ஆகுது, நேச்சுரல் ஆஃப் டிகேனா டிக்ரீஸ் ஆகிறது. இதை பற்றி வைப்போம். அதுக்கப்புறம் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் ஃபிசிக்ஸில் வரும். இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது வந்து என்ன ஃபார்முலானா d²x ப்ளஸ் μ²x ஈக்குவல் 0 ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இதை வச்சு இதுதான் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், இதை வச்சு நம்ம கண்டுபிடிப்பீங்க. அதுக்கப்புறம் லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனில் வந்து எக்ஸிஸ்டன்ஸ் கண்டிஷன்
ப்ராப்பர்ட்டிஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ், இன்டெக்ரல்ஸ், அப்புறம் அதில் இன்வெர்ஸ் பற்றி பார்ப்பீங்க. அப்ளிகேஷன்ஸ் டு சொல்யூஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோஸ் பற்றி இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரோ தான். இதில் வந்து உங்களுக்கு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலமாக டச் பண்ணிப்போங்க. இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் ஃபோட்டோ பிடிச்சி டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வரேன். இதில் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் அப்டேட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த சேனல் டாப்பர்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.